ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் பார்க்க போகிற மூலிகை செடி வந்து பார்த்திங்கன்னா எலுக்காதி மூலிகைன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா எலிக்காது இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மூலிகை செடியை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மூலிகைக்கு என்னென்னலாம் பயன், இது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், இது எதுக்காகலாம் பயன்படுத்தலான்றது தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க, நீங்கள் நான் சொல்கிறத நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது எப்படியெல்லாம் பயன்படுதுன்றது தெரியும். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா களிமண் அது மாதிரி ஏரியாவில் தான் வந்து நம்ம கிடைக்கும். ஏன்னா இப்போ மணல் பகுதியில் வந்து இது விளையாது. இது களிமண்ணில் தான். அதுவும் பார்த்திங்கன்னா தரையோட தரையாக தான் இது வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சி கிடக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா தோட்டத்து சைடில் நிறையாவே இருக்கும். இது விளைவிக்கிறதெல்லாம் கிடையாது. இது கொல்லி சைடில் இருக்கிறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா இதே மாதிரி தான். அப்படியே இதை பிடிச்சா ஃபுல்லாலாம் வராது. கொடி மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபுல்லாகவே வராது. இலையை மட்டும் தான் பறிக்க முடியும். இதனுடைய வேர் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் பூ இருக்கும். இதனுடைய காய் வந்து கொத்து கொத்தாக இருக்கும். இதனுடைய இனப்பெருக்கமே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த காய் மூலயமா தான் இதனுடைய இந்த எலிக்காதிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இனப்பெருக்கம் செய்து இதனுடைய வளர்ச்சியும் அப்படி தான் இருக்கும். பார்க்கத்தாலே உங்களுக்கே தெரியுது ஏன் எலிக்காது இலைன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அந்த இலையை பார்த்தீங்கன்னா அந்த எலிக்காதுடைய ஷேப்பில் தான் இருக்கும். அதனால தான் இது எலிக்காது இலைன்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய மருத்துவ பயன் என்னன்றதை நம்ம வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான மருத்துவ பயன்னு சொல்லலான்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சக்கரை நோயை வந்து கட்டுப்படுத்துது. நீரிழிவு சக்கரை நோயால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நீரிழிவு நோய் வரும். அதை வந்து முக்கியமாக கட்டுப்படுத்துது. இது எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அலசி எடுத்து இது சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி எடுத்து குடிக்கிறாங்க. அப்படி குடிக்கக்குள்ள பார்த்திங்கன்னா அவங்க உடம்புல இருக்கிற சர்க்கரை வியாதியில் இருக்கிற அந்த சுகர் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கிடைக்கிது அவங்களுக்கு. இதை யூஸ் பண்ணுறதுனால இது மேக்ஸிமம் வந்து யாருக்குமே வந்து தெரியறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா முகவாதம் வந்து குணமாகுது. அது மட்டும் இல்லாமல் ஜுரம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து குணமாகுது. அதுக்கு வந்து தனித்தனியாக வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா சமையலில் வந்து சமையலாகவும் செஞ்சு வந்து சாப்பிட்லாம். எப்படி சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை பிரித்து எடுத்துக்கிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா புளி எடுத்துக்கணும், வெங்காயம், தக்காளி, பருப்பு இதெல்லாம் வந்து சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு அரைச்ச பார்த்திங்கன்னா கீரை மாதிரி ஆயிடும். அப்படியே செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உள்ளுக்கு சாப்பிடக்குள்ளே இதனால் வந்து ரொம்ப நல்லது. இதனால் வந்து பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் வந்து ரொம்ப அவங்களுக்கு இதனால் பிரச்சனை வரும், அது நீங்கிடும். அதேமாதிரி ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விந்து உற்பத்தி வந்து அதிகமாகும். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மேகசூரன்னு சொல்லுவாங்க. அந்த ஜுரம்லாம் வந்து சுத்தமாக போயிடும். உடல் சூடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து இதனால் வந்து தணிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு வந்து சிறப்பான ஒரு மூலிகை தான் இந்த எலிக்காது மூலிகைன்னு சொல்லுவாங்க. சூப்பரானது. இது எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் அதிகமாக கிடைக்கும். ஆனால் மேக்ஸிமம் வந்து யாருக்கும் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூலிகையுடைய முக்கியமான பயன்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.